الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா இதே போல அவனுடைய உயர்தரமான ஃபிர்தௌஸ் எனும் சுவர்க்கத்திலே ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஹஜ் என்ற தலைப்பின் கீழால் தொடராக சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த அடிப்படையில் ஹஜ்ஜை பொறுத்தவரையில் ஹஜ்ஜு 3 விதமாக இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் 3 விதமாக ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வெளியான சந்தர்ப்பத்தில் கூட இந்த 3 கூட்டமும் இருந்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற இந்த ஹஜ்ஜு ஒரே ஒரு ஹஜ்ஜு தான். அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்தது ஒரு ஹஜ். ஆனால் அந்த ஹஜ்ஜில் கூட இந்த 3 விதமான அந்த முறைகளும் இருந்திருக்கிறது. அந்த 3 கூட்டத்தையும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்தார்கள் என்பதை நமக்கு பார்க்கலாம். முதலாவது அல் இஃப்ராத் என்று சொல்லப்படக்கூடிய முறை. ஹஜ் செய்யக்கூடிய முறைகளில் முதலாவது முறை அல் இஃப்ராத் என்று சொல்லக்கூடிய முறை. இஃப்ராத் என்று சொன்னால் ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்காக வேண்டி மாத்திரம் இஹ்ராம் அணிவது. ஒருவர் தன்னுடைய நியத்தை ஹஜ்ஜுக்காக வேண்டி மாத்திரம் வைத்துக் கொள்வது. நான் இப்பொழுது பயணம் போகிறேன், ஹஜ்ஜை மட்டும் நிறைவேற்ற போகிறேன் என்று போய் அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி விட்டு வருவதை இஃப்ராத் என்று சொல்லப்படும். இரண்டாவது முறை கிரான் என்று சொல்லக்கூடிய முறை. கிரான் என்று சொன்னால் ஒரு மனிதர் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வதற்கு நியத்து வைக்கிறார். அவர் யோசிக்கிறார், நான் இப்பொழுது ஹஜ்ஜுக்காக வேண்டி போகிறேன், நான் அங்கே போய் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்கிறேன் என்று சொல்லி நியத்து வைக்கிறார். இதை கிரான் என்று சொல்லப்படும். மூன்றாவது முறை என்பது தமத்து என்று சொல்லக்கூடிய முறை. ஒருவர் ஹஜ்ஜுடைய மாதங்களில், நான் போன வகுப்பிலே சொன்னேன் ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்னவென்று. ஹஜ்ஜுடைய மாதம் ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ்ஜின் முதல் 10 நாட்கள். இந்த காலத்திலே ஒருவர் உம்ராவுக்காக வேண்டி முதலிலே நியத்து வைக்கிறார். முதலிலே உம்ராவுக்காக வேண்டி இஹ்ராமை அணிந்து அவர் உம்ராவுடைய வணக்கத்தை செய்துவிட்டு அதிலிருந்து விடுபடுகிறார். மீண்டும் ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் அணிகிறார். இதை தமத்து என்று சொல்லப்படும். 3 முறை. ஒன்று இஃப்ராத், அது ஹஜ் மட்டும் செய்வது. இரண்டாவது கிரான், ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வது. மூன்றாவது தமத்து. தமத்து என்றால் ஹஜ்ஜும் உம்ராவும் முதலிலே உம்ராவை செய்துவிட்டு அதிலிருந்து விடுபட்டு இரண்டாவதாக மீண்டும் ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹீஹுல் புகாரி 4408வது செய்தி. ஹரஜனா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் அல்லாஹ்வின் தூதருடன் ஹஜ்ஜுக்காக வேண்டி வெளியானோம். சொன்னார்கள், ஃபமின்னா மன் அஹ்ல பி உம்ரா, எங்களிலே சிலர் உம்ராவுக்காக வேண்டி நியத்து வைத்தவர்கள் இருந்தார்கள். வமின்னா மன் அஹ்ல பி ஹஜ், எங்களிலே சிலர் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைத்தவர்கள், தல்பியா சொன்னவர்கள், இஹ்ராம் அணிந்தவர்கள் இருந்தார்கள். அதே போல வமின்னா மன் அஹ்ல பி ஹஜ்ஜின் வ உம்ரா, எங்களிலே ஹஜ்ஜுக்காக வேண்டியும் உம்ராவுக்காக வேண்டியும் சேர்த்து நியத்து வைத்தவர்களும் இஹ்ராமை அணிந்தவர்களும் இருந்தார்கள் என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹஜ்ஜுக்காக மட்டும் என்றால் அது இஃப்ராத், உம்ராவுக்காக மட்டும் என்று இங்கே சொல்லப்பட்டது தமத்து. முதலிலே உம்ராவை செய்துவிட்டு பின்னர் மீண்டும் ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் அணிவது. மூன்றாவதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னது, வமின்னா மன் அஹ்ல பி ஹஜ்ஜின் வ உம்ரா, ஹஜ்ஜுக்காக வேண்டியும் உம்ராவைக்காக வேண்டியும் இஹ்ராம் அணிந்தவர்கள். அதாவது அதாவது கிரான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முறை, ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யக்கூடிய அந்த முறையிலே செய்யக்கூடியவர்களும் இருந்தார்கள் என்பதை நமக்கு பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த 4 முறைகளில் ஹஜ்ஜுடைய வணக்கம் செய்யப்படும். இன்ஷா
அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இதை எப்படி ஓர்டராக செய்வது, தமத்து என்று வந்தால் எப்படி, கிரான் என்று வந்தால் எப்படி, இஃப்ராத் என்று வந்தால் எப்படி என்றெல்லாம் நாம் ஒரு முறையை ஓர்டராக எப்படி எப்படி முதலாவது இரண்டாவது கட்டங்கள் எப்படி எப்படி என்பதை நம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த வகுப்பிலே இந்த வகுப்பில் ஹஜ்ஜுடைய முக்கியமான சில விடயங்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது அம்சம் அர்கானுல் ஹஜ், ஹஜ்ஜுடைய தூண்கள், ஹஜ்ஜுடைய முதலாவது அந்த அடிப்படை தூண்கள், ருக்குனுகள் என்று சொல்லப்படும். இது என்ன என்று நாம் பார்த்தோமாக இருந்தால் 4 விடயங்கள் இருக்கிறது. ஹஜ்ஜுடைய ருக்குன்கள் 4 விடயங்கள் இருக்கிறது. முதலாவது நீயத்து வைப்பது, ஹஜ்ஜுக்காக வேண்டி நீயத்து வைப்பது. நீயத்து வைப்பது என்றால் வாயால் மொழிவது அல்ல. அதாவது இங்கே பொதுவான நீயத்து உள்ளத்திலிருந்து வர வேண்டும். ஒருவர் தான் ஹஜ் செய்ய போகிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன் என்ற அந்த எண்ணம் அவருடைய உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அது முதலாவது அம்சம். இரண்டாவது தல்பியா சொல்வது. உதாரணத்துக்கு ஒருவர் இஃப்ராத் முறையிலே ஹஜ்ஜை மட்டும் செய்ய போகிறார் என்றால் லப்பைக் அல்லாஹும்ம ஹஜ்ஜன், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜை செய்ய போகிறேன் என்று நியத்து வைப்பது. அதுவே ஒருவர் கிரான் முறையில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்கின்ற முறையிலே ஒருவர் தல்பியா சொல்லுவதாக இருந்தால் லப்பைக் அல்லாஹும்ம உம்ரதன் ஃபில் ஹஜ், ஹஜ்ஜிலே நான் ஒரு உம்ராவை செய்ய போகிறேன் என்று சொல்லி அந்த முறையிலே நியத்தை வைப்பது. மூன்றாவது, முதலில் நாம் உம்ரா செய்கிறோம், உம்ராவுடைய அந்த நியத்தை சொல்லிவிட்டு பின்னர் ஹஜ்ஜி செய்கின்ற பொழுது ஹஜ்ஜுடைய அந்த தல்பியாவை சொல்லிக் கொள்வது. எனவே முதலாவது அம்சம் நீயத்து, உள்ளத்தால் நீயத்து வைப்பது, நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற பூரண நீயத். இரண்டாவது வாயால் அந்த தல்பியாவை சொல்வது. யாராவது ஒருவர் இதை விட்டால் என்ன என்று நாம் பார்த்தோமாக இருந்தால் அவருடைய அந்த வணக்கமே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருவர் நீயத்தே வைக்கவில்லை, ஏதோ அவர் போனார், சில வணக்கங்களை செய்தார், முடிந்தது என்று வந்தால் அவருடைய அடிப்படையில் அந்த வணக்கமே கிடையாது. இந்த நீயத்து உடுபடுமாக இருந்தால் அவருடைய அந்த வணக்கமே இல்லை என்பது அர்த்தம். இரண்டாவது தூண் ஹஜ்ஜிலே அதாவது அரஃபாவிலே தரிப்பது. அரஃபாவில் தரிப்பதை பொறுத்தவரையில் அதுவும் கட்டாயமான ஒன்று. யாராவது அரஃபாவிலே சில வினாடிகள் கூட தரிக்கவில்லை என்று வந்தால் அவருடைய ஹஜ்ஜே கிடையாது. மூணாவது தவாஃபுல் இஃபாதா என்று சொல்லப்படக்கூடியது, தவாஃப் செய்வது. இந்த தவாஃபை பொறுத்தவரையில் யாராவது அதை விட்டால் அவர் அதை மீண்டும் செய்து முடிக்கும் வரைக்கும் அவருடைய ஹஜ்ஜு பூரணமாகாது. நான்காவது சஇ, சஃபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியிலே தொங்கோட்டம் ஓடுவது. யாராவது அதை விட்டால் அவர் அதை நிறைவேற்றும் வரைக்கும் ஹஜ்ஜு பூரணமாகாது. அதாவது அப்படியே நற்கான்கள், ஹஜ்ஜுடைய அடுக்கான்கள் 4. நீயத் இல்லை என்றால் இந்த வணக்கமே கிடையாது. இரண்டாவது அரஃபாவிலே தரிப்பது, அது இல்லை என்றால் ஹஜ்ஜே கிடையாது. ஆனால் தவாஃபையும் சையையும் ஒருவர் விட்டால் அவர் அதை பூரணப்படுத்தும் வரைக்கும் அவருடைய அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த 4 அம்சங்கள் மிக முக்கியமான அம்சங்கள். இது தன்னுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்பதோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடியது. இதிலே யாராவது ஒன்றை விட்டு நான் இதை செய்யவில்லை, செய்ய மாட்டேன் என்றால் அவருடைய ஹஜ்ஜாக கருதப்படாது, அவருடைய ஹஜ்ஜு பூரணமாகவே ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்கு கூலியும் கிடைக்காது. அவருக்கு ஹஜ் கடமையாக இருந்தால் அந்த கடமை கூட அவரை விட்டு நீங்காது என்பதை அடிப்படையில நாம் இந்த விடயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துக்கள், ஹஜ்ஜுக்குரிய வாஜிபான கட்டாயமான அம்சங்கள் எது என்று நாம் பார்த்தோமாக இருந்தால் 7 அம்சங்கள் இருக்கிறது. 7 அம்சங்கள். அதிலே முதலாவது மீகாத்திலே இஹ்ராமை கட்டுவது, மீகாத்திலே இஹ்ராமை நாடுதல் என்று சொல்லலாம். மீகாத் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஊர்வாசிகளுக்கு சில எல்லைகளை சொன்னார்கள். அது ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கும் சரி, உம்ராவுடைய வணக்கத்துக்கும் சரி. யாரெல்லாம் அந்த ஊர்வாசிகளோ அல்லது அந்த ஊரை தாண்டி வருகிறார்களோ அவர்கள் அந்த இடத்தில் இஹ்ராமை அணிந்து, இஹ்ராம் என்ற அந்த ஆடையை அணிந்து, ஏற்கனவே அணிந்திருந்தாலும் இஹ்ராம் என்ற அந்த சட்டத்துக்குள்ளால் அவர் வந்து விடுகிறார். அந்த இடத்தில் தான் இஹ்ராமை நாடி தன்னுடைய தல்பியாவை முடிந்து கொள்வது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்ற நபி தோழர் சொல்லுகிறார், வக்கத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஅஹ்லில் மதீனா, மதீனா வாசிகளுக்கு அல்லாஹ்வின் தூதர் துல் குலைஃபா என்ற இடத்தையும், ஷாம் வாசிகளுக்கு அல்லாஹ்வின் தூதர்
ஜுஹ்ஃபா என்ற இடத்தையும், நஜித் வாசிகளுக்கு அல்லாஹ்வின் தூதர் கர்னுல் மனாசில் என்ற இடத்தையும், யமன் வாசிகளுக்கு யலம்லம் என்ற இடத்தையும் அல்லாஹ்வின் தூதர் அடையாளப்படுத்தினார்கள். ஈராக் வாசிகளுக்கு தாத்து என்ற ஒரு இடத்தை இன்னொரு செய்தியிலே அல்லாஹ்வின் தூதர் அடையாளப்படுத்தினது. 5 இடங்களை அல்லாஹ்வின் தூதர் அடையாளப்படுத்தினார்கள். 5 இடங்களை அல்லாஹ்வின் தூதர் அடையாளப்படுத்தி விட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், உன்ன லஹுன்ன வலிமன் அத்தா அலைஹின்ன. அந்த இடங்கள் அந்த ஊர் வாசிகளுக்கும் தான், அந்த ஊரை கடந்து வரக்கூடியவர்களுக்கும் தான். இலங்கையிலிருந்து ஒருவர் வருகிறார், அவர் வருகின்ற பொழுது எந்த எல்லை அவருக்கு கிடைக்குமோ அந்த எல்லை அவருக்கும் உரியது. அந்த எல்லையில் அவர் இஹ்ராமை முடிந்து இஹ்ராமுக்குள்ளால் அவர் நுழைந்து விடுவார். அதே போல இந்தியாவிலிருந்து ஒருவர் வந்தாலும் சரி, எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் சரி, அந்தந்த எல்லைக்குரியவர்கள் வந்தால் அந்த இடத்திலிருந்து அவர்களுடைய பயணம் ஆரம்பமாகும். அந்த எல்லை இல்லாமல் அதை தாண்டி தூரத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர் வருகின்ற பொழுது எந்த எல்லை கிடைக்குமோ அதிலிருந்து அவருடைய அந்த ஹஜ்ஜுடைய கிருகை, அந்த இஹ்ராம் அவருக்குள்ளால் வந்து விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது எல்லைக்குட்பட்டவர்களாக இருந்தால், மக்கா வாசிகள் எல்லைக்குட்பட்டவர்கள், 2 கூட்டம். இந்த 2 கூட்டத்தை பொறுத்த வரையில் அவர்கள் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இஹ்ராமை அணிந்து செல்வது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் மக்கா வாசிகளும் அந்த எல்லைக்குட்பட்டவர்களும் அந்த இடத்திலிருந்து அவர்கள் இஹ்ராமை அணிந்து கொள்வார்கள் என்ற அந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹீஹுல் புகாரியில் 1526வது செய்தியாக நமக்கு பார்க்கலாம். எனவே முதலாவது அந்த இஹ்ராம், அந்த குறிப்பிட்ட இடத்தில் இஹ்ராமை நியத்து வைத்துக் கொள்வது, இஹ்ராமுக்குள்ள நுழைந்து விடுவது. ஒருவர் அந்த இடத்துக்கு வந்து விட்டால் வெள்ளை ஆடையை அணிந்து கொள்வது, ஆண்களாக இருந்தால் கீழ் வெள்ளை ஆடை, மேலே வெள்ளை ஆடை, இந்த 2ஐயும் அணிந்து கொள்வது. பெண்கள் சாதாரணமான அவர்கள் அணியக்கூடிய ஆடம்பரம் இல்லாத, ஒடுக்கமான ஆடைகள் இல்லாத, இஸ்லாம் தடுக்காத சாதாரணமான ஆடைகளை அவர்கள் இஹ்ராமாக அணிந்து கொள்ளலாம். அதற்குள்ளால் வந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு என்று சொல்லி கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் இருக்கிறது. அவர்கள் அதுக்குள்ளால் வந்து விட்டால் அவர்கள் அதற்கு பின்னால் செய்யப்பட கூடாத அம்சங்கள் இருக்கிறது. ஒருவர் அந்த எல்லையை வந்து அடைந்து விட்டார், லப்பைக் அல்லாஹும்ம ஹஜ்ஜன் என்று சொன்னார், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்ய போகிறேன் என்று சொன்னார், அல்லது லப்பைக் அல்லாஹும்ம உம்ரத்தன், உம்ராவை செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டால் அவர் செய்யக்கூடாத காரியங்கள் என்ன? ஆண்களும் பெண்களும் முடியை வலிக்கவோ முடியை வெட்டவோ கூடாது, நகத்தை வெட்டக்கூடாது, தலையை ஆண்கள் மறைக்க கூடாது. அதே போல ஆண்கள் தேய்த்த ஆடைகளை அணியக்கூடாது, தலைப்பாகைகள் போன்றவைகளை அணியக்கூடாது. ஆண் பெண் 2 பேரும் தன்னுடைய உடம்புக்கோ அல்லது அந்த ஆடைக்கோ வாசனை திரவியங்களை பூசக்கூடாது. பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது, கைகளை மறைக்க கூடாது, வேட்டையாடக்கூடாது. ஆடுவதை ஆடப்பட்டவைகளை தவிர்ப்பது. அதே போல திருமண உடன்படிக்கைகளை தவிர்ந்து கொள்வது. அதே போல ஆண் பெண், கணவன் மனைவி உடல் உறவுகளிலிருந்து தூரமாகுவது. இவைகள் எல்லாம் இஹ்ராமுடைய நிலைமையில் தடை செய்யப்பட்ட காரியங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இஹ்ராமுக்கு முன்னால் நகம் வெட்டுவது, உடம்புக்கு வாசனை திரவியங்களை பூசுவது எல்லாம் சுன்னத்தான காரியங்களாக, வலிக்க வேண்டிய முடிகளை வலித்துக் கொள்வது, மீசையை கத்தரித்துக் கொள்வது, இவைகள் எல்லாம் சுன்னத்தான காரியம். ஆனால் இஹ்ராமுக்குள்ளால் வந்து விட்டால் இவைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டு விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சாதாரணமாக ஒருவர் மோதிரம் அணிந்து கொள்வது, அதே போல கை கடிகாரங்களை அணிந்து கொள்வது, கண்ணாடிகளை போடுவது, பெல்ட்கள் அணிவது, கால் பாதணிகளை அணிந்து கொள்வது, இதுவெல்லாம் தடை செய்யப்பட்ட பகுதிகள் அல்ல. ஒருவருடைய கையில் அல்லது காலிலே அல்லது உடம்பில் வேறு ஏதோ ஒரு பகுதியில் நோய்வாய்ப்பட்டு ஒரு காயம் வந்து அவர் பெண்டேஜ் அணிந்திருக்கிறார், இவைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டதல்ல. எனவே இந்த விடயங்கள் கவனத்தில் கொண்டு அவர் இஹ்ராம் என்ற அந்த பகுதிக்குள் முதலாவது செல்ல வேண்டும். எனவே இதுதான் முதலாவது வாஜிப். இந்த அவர் முதலாவது கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது அரஃபாவில் சூரியன் மறையும் வரைக்கும் தரித்திருப்பது. சூரியன் மறைவதற்கு முன்னால் அரஃபாவை விட்டு வெளியாக கூடாது. சூரியன் மறையும் வரைக்கும் அரஃபாவில் இருப்பது ஹஜ்ஜுடைய இன்னொரு வாஜிப். மூன்றாவது மினாவிலே ஐயாமு தஷ்ரீக்
11, 12, 13வது நாட்கள் தங்கி இருப்பது. அதாவது நீர் புகட்டக்கூடியவர்கள், ஹஜ்ஜுடைய சேவைகளை செய்யக்கூடியவர்கள் தவிர்க்கப்படுவார்கள். அவர்கள் அல்லாத ஏனையவர்கள், சாதாரண ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் சிலர் இருப்பார்கள். ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களுக்கு நீர் விநியோகம் செய்வார்கள். சிலர் இருப்பார்கள், சில ஹிதுமத்துக்களை, சில வேலைகளை ஹஜ்ஜில இருக்கக்கூடியவர்களுக்கு செய்வதற்காக வேண்டி தன்னை ஒதுக்கிக் கொள்வார்கள். அப்பட்டவர்களை தவிர அடுத்தவர்கள் இந்த 11, 12, 13வது நாட்கள் மினாவிலே தரிப்பது. அதே போல 4வது விடயம் பெருநாள் தினமன்று யோமுன் நஹர், அறுத்து பழக்கூடிய துல்ஹஜ் மாதத்தின் 10வது நாள். இந்த நாளில் முஸ்தலிஃபாவிலே தரிப்பது. அதே போல கல்லெறிவது, 3 கல்லெறிவது, கல்லெறிவதும் அதனுடைய ஒரு வாஜிப். 6வது அம்சம் முடியை வலிப்பது அல்லது வெட்டுவது. ஆண்களாக இருந்தால் வலிப்பது, அவர்களுக்கு குறைப்பதற்கும் அனுமதி இருக்கிறது. வலிப்பது சிறந்தது. பெண்களாக இருந்தால் வலிப்பது தடை, அவர்கள் குறைத்துக் கொள்வது தான் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. 7வது தவாஃபுல் வதா என்று சொல்லப்படக்கூடிய பிரியாவிடை தவாஃப், பிரியாவிடைக்காக வேண்டி செய்யக்கூடிய தவாஃப். எனவே இந்த வாஜிபுகளை ஒருவர் விடக்கூடாது. யாரும் இந்த வாஜிபை விடக்கூடாது. வாஜிபை விடுவது என்பது தவறு. ஒருவர் வேண்டுமென்று விட்டால் அவர் ஒரு பாவியாக கருதப்படுவார். ஹஜ்ஜை பூர்ணமாக செய்யாதவராக கருதப்படுவார். ஒருவர் தெரியாமல் செய்தால், மறந்து செய்தால், மடமையில் செய்தால் அவர் பாவியாக கருதப்பட மாட்டார். ஆனால் அவருடைய ஹஜ்ஜு பூரணம் கிடையாது. அதே அதாவது இப்படி யாராவது விட்டால் மன் தரக்க நுஸ்கன் ஓ நசியஹு, யாராவது வேண்டுமென்று ஹஜ்ஜுடைய கிரிகைகளில் ஒன்றை விட்டால் அல்லது மறந்து போய் விட்டால் தம்மா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் ஒரு இரத்தத்தை ஓட்டட்டும் என்றார்கள். அவர் ஒன்றை அறுத்து பலியிடட்டும் என்று சொன்ன அந்த செய்தியை நமக்கு பார்க்க முடியும். எனவே இது ஹஜ்ஜுடைய வாஜிபான அம்சங்களாக நமக்கு பார்க்கலாம். எனவே இதே முக்கியமானது. ஏற்கனவே சொன்ன அந்த ருக்குன்கள், அர்கானுல் ஹஜ் என்று சொன்னேன், ஹஜ்ஜுடைய தூண்கள், அது இல்லை என்றால் ஹஜ்ஜே கிடையாது. அடுத்ததாக வாஜிபாத்துல் ஹஜ், அதுவும் கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டியது. அதை விடுகின்ற பொழுது பாவியாகத்தான் கருதப்படுவாரே தவிர ஹஜ்ஜு பூரணமாக பாத்தில் என்பது கிடையாது. எனவே இந்த அம்சங்கள் முக்கியமான அம்சங்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த வகுப்பில் ஹஜ்ஜுடைய அந்த முறைகள் எப்படி, ஓர்டராக 1வது நாள் எப்படி, 2வது நாள் எப்படி என்ற அந்த ஓர்டரை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ்.